பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்கால உள்ள வர்றாங்க. மக்கா வெற்றி அடைகிறது. உள்ள வரும்போது ஜிப்ரீல் ஒரு செய்தியோட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிலாலை வாங்க சொல்ல சொன்னீர்கள். அந்த காபாவினுடைய முற்றத்திலே 3 பேர் உட்கார்ந்து ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஜிப்ரீல் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அது யார் யார்? நான் இத்தாத் பின் உசைத் உட்கார்ந்து இருக்கிறார், அபூ சுஃபியான் பின் ஹர்ப் உட்கார்ந்து இருக்கார், 3வது ஹாரிஸ் பின் ஹிஷாம் உட்கார்ந்து, 3 பேர் உட்கார்ந்து. அதுல இத்தாது சொல்லுகிறார், இந்த பாங்கு சொல்றதை எங்க அப்பா நல்ல வேளை கேட்கல, இருந்தா அவனே செத்துருவான் அப்படின்னு சொல்றார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவினுடைய உள்ள வந்தாங்க. 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. கூப்பிட்டாங்க, இப்படி வாங்க, நீங்க 3 பேரும் இதை பேசினீர்களான்னு கேட்டாங்க. உடனே இத்தாது திரும்பி பாக்குறாரு, யார் அதுக்குள்ளேயும் போய் போட்டு கொடுத்தது நம்மள ரசூலுல்லாஹ்ட்ட? யாருமே இல்ல. உடனே சொல்றாரு, ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்க பேசணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் அறிவிச்சான் சார். அந்த ஹதீஸ்ல வருது, உடனே கையை பிடிச்சி இத்தாது உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றேன் யார சொல்லலான்னு சொன்னார். யார சொல்ல நான் இஸ்லாத்தை. இதே மாதிரி பல சம்பவம் நடந்திருக்கு, அப்படித்தானே? ஆனா அங்கதான் ஒரு வித்தியாசம் நடந்துச்சு. இத்தாத் இப்னு உசைத் அப்படிங்கிறவரை மக்காவினுடைய பொறுப்புதாரியாக நியமிக்கிறாங்க, தலைவராக முத்தவள்ளியா நிர்ணயிக்கிறாங்க. முத்தவள்ளிக்கு வயசு எத்தனை தெரியுமா? 20. எப்ப நீ தான் முத்தவள்ளின்னு சொல்றாங்க, அவர் அப்படியே ஆடி போய் நிக்கிறார். நீ தான் இருக்கணும். சகோதரர்களே, அப்படிப்பட்ட இளைஞர்களை வார்த்தெடுத்தவர்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.